கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம் பயன்படுவதாக இந்த காலை நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த வீடியோக்கு வந்தேன். பல நேரங்களிலே உங்களுடைய பெரிய கேள்வி, ஏன் எனக்கு இன்னும் பதில் கிடைக்கல, நான் பல நாட்களாக சில காரியங்களுக்காக காத்திருக்கிறேன், இன்னும் ஏன் ஆண்டவர் எனக்கான பதிலை கொடுக்கலைங்கிற ஒரு பெரிய கேள்வி உங்களுக்குள்ளே காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு திட்டமான காரியத்தை சொல்லும்படிதான் இந்த கால நேரத்திலே உங்களோடு கூட இந்த வீடியோக்கு வந்தேன். அது சங்கீதங்கள் புஸ்தகம் 46 சங்கீதம் 10 வசனத்திலே கர்த்தர் இவ்விதமாய் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சில நேரங்கள்ல நம்ம அமர்ந்திருக்க தேவன் விரும்புகிறார். எத்தனை காலம் அமர்ந்திருப்பது ஆண்டவரே அப்படின்னா, நான் நியாயம் செய்கிற வரை அமர்ந்திரு, தேவன் நியாயம் செய்கிற வரை நீங்கள் அமர்ந்திருங்கள். பலரும் கேட்கறீங்க, ஆண்டவரே இதுல எனக்கு ஒரு மாற்றம் கிடைச்சா நல்லா இருக்கும், அன்றைய இதுல ஒரு அற்புதம் நடந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீங்கள் எத்தனை நாட்களாக எந்தெந்த குறிப்பிட்ட காரியத்தை காத்திருக்கிறீர்களோ தேவன் அதிலே ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். அவர் உருவாக்குகிறவர். நிச்சயமா உங்களுக்கான சூழ்நிலை இனிமேல் உருவாக்கப்பட போவதில்லை, அது ஏற்கனவே உருவாக்கப்பட்டு விட்டது. அதனால ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நிச்சயமான ஒரு அற்புதம் உங்கள் எல்லைகளுக்குள்ளே நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் தாமதித்துக் கொண்டே வருகிறது, ஆனால் அது உங்களுடைய நன்மைக்காகவே. நீங்கள் கேட்கிறீர்கள், ஆண்டவரை தாமதிக்கிறது எப்படி ஆண்டவரை நன்மை? சில நேரங்களில் சில தாமதங்களை தேவன் நம்முடைய நன்மைக்காக மாற்றி விடுகிறார். அதனால பயப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நீங்கள் அமர்ந்திருங்கள், கர்த்தர் உங்களுக்காக செய்கிற காரியத்தை பாருங்க. அன்று அடுத்து சொன்னாரு, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்க ஓடி ஓடி இழைச்சிட்டீங்க, களைச்சிட்டீங்க, ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அதனால கூடாத காரியம் ஏதாவது இருக்குதா, ஒரு அற்புதத்தை உங்கள் ஆண்டவர் இன்றைக்கு நடப்பிப்பார். நீ காலையில ஜெபிக்கும் போது ஆண்டவர் அநேகருக்கு பேச முடிச்ச வார்த்தை அதுதான், அவர்கள் காத்திருக்கிறார்கள், அவருடைய காத்திருக்கிற பலனை கொடுக்குறேன்னு அவங்கள்ட்ட சொல்லுன்னு சொன்னாரு. நிச்சயமாய் உங்களுடைய காத்திருக்குரிய பலன் உங்களுக்கு வந்து சேரும். அதை ஆண்டவர் வெகு சீக்கிரமா உங்களுடைய கரங்களை கொடுப்பார். எந்த கரங்கள் வெறுமையை கண்டதோ, எந்த கரங்களிலே இனிமே அற்புதமே இல்லைன்னு சொல்லிச்சோ, அந்த கரங்களை ஆண்டவர் கொடுக்கிற கரங்களாய், ஆசீர்வதிக்கிற கரங்களாய் ஆண்டவர் மாற்றி விடுவார். இன்னைக்கு இது உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை. வீடியோ கவனிக்கிறீங்க இல்லையா? கர்த்தர் உங்களோட தான் அதை பேசுறார். நிச்சயமா ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். God bless you. நான் திடீர்னு இதை யோசித்தேன், ஆண்டவர் இந்த காரியத்தை திடீர்னு பேசும்படி சொன்னதுனால தான் அந்த வீடியோக்கு வந்தேன். ஸோ நான் கவலைப்படாதீங்க, ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு நடத்திப்பார். God bless you. ஆண்டவர் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.